வணக்கம் மக்களே, இது நம்ம ரேண்டம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ஆக்சல் வேர்ல்டோட எபிசோட் 13 தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் ஆரம்பிச்ச உடனே போன எபிசோடோட கடைசியில இருந்து கண்டினியூ ஆகுது. சோ இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம சியூ இருக்காங்கல்ல, நம்ம சியூக்கு நம்ம ஹாருவும் நம்ம டாக்குவும் சேர்ந்து அந்த பிரெயின் பஸ் கேமோட லிங்கை அனுப்புறாங்க. சோ அந்த ப்ரோக்ராம அனுப்புறாங்க. அப்ப நம்ம டாக்கு என்ன சொல்றாருன்னா, இதை நீ ஏத்துறதுல ஒரு நாள் நீ ரெக்ரெட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சியோ, இது கேம் மட்டும் கிடையாது அதுக்கும் மேல அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹாருவும் சொல்றாரு, ஆமா இதை நீ வெறும் கேமா எடுத்துக்காத அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சியூ என்ன சொல்றாங்கன்னா, இதை நான் ஒன்னும் கேமா எடுத்துக்கிறதுக்காக ஏத்தலடா மண்டையா, உங்க ரெண்டு பேருக்கும் கேமை எல்லாத்தையும் ஈஸியா விளையாடணும், சீரியஸா விளையாடக்கூடாதுன்றத புரிய வைக்கணும்ன்றதுக்காக தான் இதை ஏத்திருக்கேன்றாங்க. சோ நம்ம டாக்கும் நம்ம ஹாருவும் அப்படியே கண்ணிலே பேசிக்கிறாங்க. அதாவது இது ஒருவேளை இவன் மாறிடுவாளோ, இந்த கேம் ஏத்திட்டு மாறிடுவாளோ அப்படிலாம் இவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே அந்த சீன் முடிஞ்ச உடனே நம்ம ஹாரு அவரோட கிளாஸ் ரூமை திறந்துட்டு வருவாரா, அங்கே பார்த்தா ஃபுல்லா கோரமண்டையா இருக்கும். நம்ம சியோட யூனிஃபார்ம்ல கூட அந்த கோரமண்டை இருக்கும். இதை பார்த்து எனக்கே பயம் வந்துருச்சு. பார்த்தா ஹாரு பயப்படாம இருப்பாரா, அவரும் பயந்து போய் எந்திரிச்சு, என்னடா இது வெறும் கனவுதானா அப்படின்னு சொல்லி வெளில திறந்து பார்த்தா வெளில ஒரு புயல். சோ அதனால ஸ்கூலுக்கு லீவு. அப்ப நம்ம ஹாருக்கு ஒரு போன் கால் வருது. போன் எடுத்தோடனே நம்ம ஹாரு, ஹலோ நான் வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் கைப்புள்ள பேசுறேன், அந்த பக்கம் யாரு அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் நம்ம சியூ தான். நம்ம சியூ என்ன சொல்றாங்கன்னா, டே மண்டையா, இன்னைக்கு ஸ்கூல் லீவுன்றதுனால என்னோட லோக்கல் நெட்டை நான் ஓபன் பண்ணி வைக்கிறேன், எங்க வீட்டு நெட்ல வந்து கனெக்ட் ஆகிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நம்மளும் ஃப்ரீ நெட் தானே, போய் கனெக்ட் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளும் கனெக்ட் ஆகி உள்ள போயிட்டாரு. உள்ள போய் பார்த்தா அங்க ஒரே வெறும் பொம்மையா இருக்கு. நம்ம ஆளு என்னன்னு சொல்லி நம்ம சியூ கிட்டே கேட்பாரு. உடனே இந்த சியூ பக்கி என்ன சொல்லுன்னா, நான் நல்ல மார்க் எடுக்கிறதுக்காக எங்க இதுக்கு ஒரு அப்கிரேட் வாங்கி கொடுத்துருக்காங்க எங்க அப்பா அம்மா, அதனால 15 கிலோமீட்டருக்கு நான் இதுல என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நம்ம ஹாரு சொல்லுவாரு, நான் வேணா ஒரு டேங்கர், ஏரோப்ளேனு, ஃபைட்டர் ஜெட் இதெல்லாத்தையும் வர வைக்கிறேனே அப்படின்னு. டே மண்டையா, இதெல்லாம் நீ பண்ண தேவையில்ல, உன்னை தலைவாணியா வைக்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சியூ சொல்லும். அப்ப நம்ம ஹாரு கேட்பாரு, ஏமா உனக்கு தலைவாணியா வைக்கிறதுக்கா என்னை அங்கிருந்து எழுப்பி கூட்டிட்டு வந்த அப்படின்னு நம்ம சியூ என்ன சொல்லுன்னா, ஏண்டா மண்டையா, நீ தான் சொன்ன பிரெயின் பஸ்ட் ப்ரோக்ராம நான் ஒழுங்கா ஏத்திட்டா ஒரு கெட்ட கனவு வரும்னு. சோ இந்த கனவு எதுக்கு வருதுன்னா மக்களே, அந்த கனவுல தான் அந்த பிரெயின் பஸ்ட் ப்ரோக்ராம் அந்த யூசரோட மூளைக்குள்ள போய் அவங்களுக்கு எந்த மாதிரியான அவதார வைக்கணும், சோ அவங்க சண்டை போற அந்த ஒரு அவதார் எப்படி இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணும். சோ இதுக்குதான் அந்த கெட்ட கனவு வருது. அடுத்தே கட் பண்ணி ஓபன் பண்ணா நம்ம ஹாரு கனவுல வந்த மாதிரியே அந்த கிளாஸ் ரூம் போய் திறப்பாரா. பார்த்தா இந்த தடவை நம்ம கோரமண்டையில பாவாடை போடாம நம்ம சியூவே பாவாடை போட்டு வந்திருக்கோம். இதை பார்த்தோன்னே, அப்பாடியோ நீதாமா பாவாடை போட்டு வந்திருக்க, என்னது பாவாடையா, என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க டீச்சர் வந்து சொல்லுவாரு, ஏன்பா எல்லாரும் வந்து அசம்பிளிக்கு வாங்கப்பா அப்படின்னு. சோ இப்ப இவங்க எதுக்காக இந்த அசம்பிளி எல்லாம் நடத்துறாங்கன்னா, நம்ம ஹாரு இருக்காருல, நம்ம ஹாரு, நம்ம டாக்கு, அப்புறம் நம்ம சியூ, இவங்க 3 பேரும் செகண்ட் இயர் போயிட்டாங்க, அதாவது ப்ரமோஷன் வாங்கிட்டாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயருக்கு ப்ரமோஷன் வாங்கிட்டு வந்த பக்கிங்கெல்லாம் இங்கதான் இருக்குங்க. சோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கு நம்ம யுக்கியை தான் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம யுக்கியும் எல்லாரையும் பார்த்து பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடும் நம்ம யுக்கி. சோ இவங்க ஏதோ ஒன்று யோசிக்கிறாங்க, என்ன எதுக்காக இவங்க ஸ்டாப் ஆனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹாரு கெஸ் பண்ணுவாரு. அப்ப நம்ம ஹாரும் டாக்கும் பேசும்போது அப்பதான் நம்ம டாக்கு சொல்லுவாரு, அதாவது இந்த ஸ்கூல்ல புதுசா வந்திருக்காங்கல்ல ஃபர்ஸ்ட் இயர் பசங்க, அவங்கள எவனோ ஒருத்தன் பிரெயின் பஸ் ப்ரோக்ராம் வச்சிருந்திருக்கான் போல, இதனாலதான் நம்ம யுக்கி வந்து ஒரு செகண்ட் வந்து ஜெர்க் ஆயிருப்பாங்க, சோ அவங்க ஸ்டாப் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் முடிவு பண்றாங்க. சோ இதை செக் பண்ணி பாக்குறதுக்கு 2 பேரும் பிரெயின் பஸ்ல உள்ள பர்ஸ்ட் லிங்க் கொடுக்கலான்னு போறப்ப நம்ம சியூ வந்து சொல்லும், ஏண்டா பக்கிங்களா, திருப்பி என்னை விட்டுட்டு போலான்னு பாக்குறீங்க தானே, உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக தான் நானே வந்து இந்த கேமை ஏத்தினேன், என்னையே விட்டுட்டு போறீங்களா அப்படின்னு. சரி பரவாயில்ல, நம்ம வந்து இப்ப போய் நம்ம சியூக்கு சொல்லி கொடுப்போம், அப்படியே அவனை பத்தி செக் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவானுங்க. சோ நம்ம சியூக்கு என்ன சொல்லி கொடுக்க போறானுங்கன்னா, நம்ம சியூக்கு இப்பதான் முறையா அவளோட பேட்டில் நெட்டுக்கே வரா, அதாவது இந்த பிரெயின் பர்ஸ்டுக்கே. சோ அவளுக்கு இதெல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக சொல்லி கொடுத்துறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப நம்ம சியூவோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவதாரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லைம் பெல், ஒரு மாதிரியான பச்சை கலர்ல இருக்கு நம்ம சியூவும் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, ஓ இவன் தான் ஹாருவா, ஏன்டா நீ நேர்ல இருக்கிற மாதிரி இல்லையே, இங்க என்ன ஹைட்டா வெயிட்டா நல்லா பாடியாலாம் இருக்க அப்படின்னு. அப்ப இப்படிதான் நீ மாறணும்னு நினைச்சிருக்க, அதனாலதான் இந்த மாதிரி அவதார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சியூ முடிவு பண்ணோம். சோ இப்ப இவங்க 2 பேரும் தான் டியூல்ல இருக்காங்க. உடனே நம்ம சியூ என்ன சொல்லுன்னா, எனக்கு எதுவும் மூவ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும், அதாவது அல்டிமேட் மூவை பத்தி கேக்குது. உடனே அப்படி எதுவும் உடனே கிடைக்காதுமா அப்படின்னு பார்த்தா நம்ம சியூக்கும் ஒரு அல்டிமேட் மூவ் இருக்கும். உடனே அதை யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சியூ கேட்கும். உடனே எனர்ஜி பாரை ஃபில் பண்ணணும், அதாவது இந்த எனர்ஜி பார்னு ஒன்று ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும்ல, அது டேமேஜ் பண்ணாலோ இல்ல டேமேஜ் வாங்கினாலோ தான் அந்த எனர்ஜி பார் ஃபில் ஆகும். நம்ம சியூவும் வந்து சுத்தி இருக்க பில்டிங் எல்லாம் உடைச்சு அந்த எனர்ஜி பாரை ஃபில் பண்ணிட்டு அந்த ஒரு மூவ் இருக்குல்ல, அந்த மூவை வச்சு நம்ம ஹாருவா அடிக்கும்.
பார்த்தா நம்ம ஹாருவுக்கு ஒண்ணுமே ஆகாது. அப்ப நம்ம சியூ நம்ம டாக்கோவை பார்த்து கேட்கும், சே டம்மி பாவாவா இதுக்கு ஒரு மூவாடா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம டாக்கோவுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறவர் என்ன சொல்லுவாருன்னா, ஏமா சியூ நீ அந்த ஹாரு இருக்கால அவனை தூக்கி போட்டு 4 மிதி அப்பதான் சரியா வரும்னு நம்ம சியூவும் இருக்கிற கோவத்துக்கெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சோன்னா இப்போ எனர்ஜி பார் ஃபில் ஆயிடுச்சு பாரு, திருப்பி அந்த சிட்ரான் கால் மூவ் அவன் மேல யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம டாக்கு சொன்ன உடனே நம்ம சியூ அந்த சிட்ரான் கால் மூவை யூஸ் பண்ணோம். பார்த்தா இப்பதான் அந்த மூவோட எஃபெக்டே ஆகும். அதாவது நம்ம ஹாருவுக்கு இப்ப தூக்கி போட்டு மிதிச்சால நம்ம ஹாரு, அதனால நம்ம ஹாருவோட ஹெல்த் குறைஞ்சிருக்குமா, இந்த மூவ் வந்த உடனே நம்ம ஹாருவோட ஹெல்த் இன்க்ரீஸ் ஆயிரும். இது ஏன்னா நம்ம சியூ ஒரு ஹீலர், அதாவது நம்ம சியூவால அந்த கேம்ல இருக்கும் போது மத்தவங்கள ஹீல் பண்ண முடியும், அவங்க ஹெச்பியை கொண்டு வர முடியும். நம்ம ஹாரும் டெய்லி ரிப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம யுக்கி கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. உடனே நம்ம யுக்கி என்ன சொல்லும்னா, இந்த ஆக்சல் வேர்ல்டுல ஹீலர்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அதாவது நம்ம சியூவுக்கு இதுக்கு முன்னாடி வெறும் 2 ஹீலர் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அதுல ஒரு ஹீலர் இந்த ஆக்சல் வேர்ல்டே வேணாம் அப்படின்னு சொல்லி வெளில விட்டுட்டு போயிருக்காங்க. அதுல இன்னொரு ஹீலர் மட்டும்தான் இருக்காரு. சோ நம்ம ஹாரு கேட்பாரு, யார் அந்த ஹீலர் அப்படின்னு கேட்ட உடனே அது 6 கிங்ல ஒரு ஆளு அப்படின்னு அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹாரு கேட்பாரு. உடனே நம்ம யுக்கி என்ன சொல்லுன்னா, அவங்க பேரை பத்தி எல்லாம் நீ தெரிஞ்சுக்க தேவையில்ல, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தமானவன், அவங்க பேர்லாம் கேட்டுப்பட்டு நீ என்னமா பண்ணிக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம யுக்கி நம்ம ஹாருவை வெக்கப்பட வச்சிரும். அதே நேரத்துல நம்ம சியூ நம்ம டாக்கு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம டாக்கு நம்ம யுக்கியோட அந்த கில்டு இருக்குல்ல நெகா நெபுலஸ், அதை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சோ நம்ம சியூ நான் அந்த கில்டுல சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடும். எதுக்காகனா இவங்க 2 பேர் கூட எப்பயுமே ஃப்ரெண்டாவே இருக்கணும் அப்படின்றதுக்காக. சோ அதே நேரத்துல நம்ம யுக்கி இருக்குல்ல, அங்கே நம்ம ஹாரு கிட்ட என்ன சொல்லுனா, ஏண்டா பக்கி நான் ஸ்கூல் ட்ரிப் போறேன், உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கும். என்னது ஸ்கூல் ட்ரிப்பா, நீங்க போயிட்டீங்கன்னா சனிக்கிழமை வரப்போற டெரிட்டரி பேட்டில்ல நாங்க எப்படி ஜெயிக்கிறது, நீங்க இல்லாமன்னோனே நீ கண்டிப்பா ஜெயிச்சுதான் ஆகணும், உன்னோட உயிரை கொடுத்தாவது ஜெயிச்சிரு, நீ ஒருவேளை ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோவேன், நீ கேட்கிற ஏதாவது ஒரு வரத்தை நான் கண்டிப்பா செஞ்சே தீர்வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுக்கி நடந்து போயிரும். ஏதாவது ஒரு வரமா அப்படின்னு நம்மால் ஃபர்ஸ்ட் சாப்பாடை தான் யோசிப்பாரு. இல்ல ரெண்டாவது என்னன்னோடனே டைரக்ட் லிங்கை யோசிப்பாரு, அதுவும் இல்ல அப்படின்னு மூணாவது வேற மாதிரியெல்லாம் யோசிப்பாரு. இதெல்லாம் யோசிச்ச உடனே இல்ல இதெல்லாம் இல்ல, வேற ஏதாவது நான் நல்லதா முடிவு பண்ணி அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியே தீர்வேண்டா அப்படின்னு இருக்கும்போது டக்குன்னு தடுக்கி விழுந்துருவாரு. அப்ப ஒரு பையன் ஏன்பா என்னப்பா போற வழியில பார்த்து கண்ணு தினம் தெரியாம போவியா அப்படின்னு சொல்லி கையை கொடுத்து தூக்குவான். தூக்குன உடனே அந்த கையையும் வேற தொடச்சுக்குருவான். இவன் யாருன்னு தெரியல, இவன் புதுசா வந்திருக்கா, ஃபர்ஸ்ட் இயர் பையன் நினைக்கிறேன். அன்னைக்கு நைட்டே நம்ம ஹாரு நம்ம டாக்கு கிட்ட அந்த யுக்கி சொல்லிட்டு போனாங்கல்ல சாட்டர்டே பேட்டில்ல நீங்க 2 பேருமே சேர்ந்து எப்படியாவது சண்டை போடுங்க அப்படின்னு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாரு. இதை பேசிக்கிட்டு இருந்தோடனே நம்ம டாக்குவும் வேற வழி என்ன, நம்ம சண்டை போட்டு தானே ஆகணும், அதுதானே நம்ம நிலைமை அப்படின்னு சொல்லி ஒத்துக்குருவாரு. சரி இவங்க 2 பேரும் சண்டை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோடனே அடுத்த நாளே திருப்பி அந்த கெண்டோ காம்படிஷனை காட்டுவாங்க. சோ இது இவங்க ஸ்கூலுக்குள்ள நடக்கிற ஒரு பிராக்டிஸ் மேட்ச் தான். யாரு அடுத்த ஸ்கூலுக்கு வெளில போறா, அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் யாரு அப்படின்னு முடிவு பண்ற பிராக்டிஸ் மேட்ச். சோ அப்ப நம்ம டாக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரா, அதை பாக்குறதுக்கு நம்ம சியூ இருப்பாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹாரு வந்துருவாரு. நம்ம டாக்கு ஒரு மேட்ச்ல ஜெயிச்சிருவாரு. சோ அடுத்த மேட்ச்க்கு பார்த்தா அந்த கை கொடுத்து தூக்குனால ஒரு பையன், அவன் பேரு நோமி, அவனும் அங்கேதான் உட்காந்துருப்பான். சோ அடுத்த மேட்ச்ல அவனும் நம்ம டாக்குவும் தான் இறங்குவாங்க. இப்பதான் நான் நோமுன்னு வேற பேசிட்டு வந்தேன், இவன் பேரு வேற நோமியா. சோ இந்த நோமியும் இந்த டாக்குவும் சண்டை போட ஆரம்பிச்ச உடனே அவன் என்ன பண்ணானே தெரியல, சட்டுன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு போயிட்டான். இதை பார்த்த உடனே நம்ம டாக்குக்கே ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும். என்னடா நடக்குது இங்க, உடனே பாயிண்ட் எடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருப்பாரு. சோ அடுத்தடுத்து அவன் அடிக்கிற அடியெல்லாம் நம்ம டாக்கு தடுத்துக்கிட்டே வருவாரு. ஆனாலும் கூட அவன் ஏதோ பண்ற மாதிரி இருக்கும். சோ நம்ம டாக்கு வேகமா போய் அவனை அடிக்கலான்னு போறப்ப அவன் பர்ஸ்ட் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்ற மாதிரி கேட்கும். இதை கேட்ட உடனே நம்ம ஹாருக்கு ஒரு டவுட் வந்துடும். அவன் பர்ஸ்ட் தாண்டா சொன்னான், கண்டிப்பா பர்ஸ்ட் தாண்டா சொன்னான் அப்படின்னு சொல்லி பர்ஸ்ட் லிங்க் பண்ணி உள்ள போய் மேட்சிங்ல பார்த்தா அவன் பேர் இருக்காது. சோ இவங்க 3 பேர் மட்டும் தான் இருக்கும். இதை பார்த்த உடனே என்னடா இது அப்படின்னு சொல்லி அவரு வேற வழியே இல்ல பர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. பார்த்தா அங்க டாக்கோ அவுட் ஆயிருவான். அவன் பர்ஸ்ட்னு சொன்ன மாதிரி இருந்தாலும் கூட அவன் பர்ஸ்ட் லிங்கை தான் யூஸ் பண்ணானா அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட எந்த ஆதாரமுமே கிடையாது. அதாவது எஸ்பெஷலி நம்ம ஹாரு கிட்ட எந்த ஆதாரமுமே கிடையாது. சோ அவனும் ஜெயிச்சுட்டு இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போய் உட்கார்ந்துருவான். நம்ம ஹாரு ஒரு மாதிரியான எக்ஸ்பிரஷனோட பாத்துக்கிட்டே இருக்காரு. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. புதுசா வந்திருக்க இவனை நம்ம ஹாருவும் நம்ம யுக்கியும் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்றத அடுத்த எபிசோட்ஸ்ல பார்ப்போம். சோ அது வரைக்கும் sayonara guys.